வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம். நான் உங்கள் பிரபாகரன். இப்போ தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா, நம்ம கடந்த எழுதிட்டு வந்த டிஇடி தேர்வினுடைய கொஷின் பேங்க்குக்கான ஆன்சர் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா பேப்பர் 1 இங்கிலீஷினுடைய 30 கொஷினுடைய ஆன்சர் பார்க்க போகிறோங்க. கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ். ஸோ ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஒரு கம்பேரிட்டிவ்லி பார்த்துட்டு நம்ம உங்களுக்கு ஆன்சர்ஸை கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ நாமளும் ஒரு சில வீடியோஸை 6, 7, 8ன்னு நம்ம கொஞ்சம் போட்டிருந்தோம். நம்மளுடைய சப்போர்ட் கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு 10 கொஷின்ஸ்க்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குது. ஓரளவுக்கு எடுத்து நானும் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸை வாட்சதில் எடுத்து பார்க்கணும். ஒரு 10 கொஷின்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குது. 10 கொஷின்ஸ் நீங்கள் அந்த வீடியோஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 10 கொஷின்ஸ் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் அதுக்கு மேலே பண்ணியிருக்க முடியாது. நம்ம எல்லா கான்செப்ட்னு சொன்னோமா அப்படின்னா கிடையாது. கான்செப்ட்லாம் சொல்ல கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ். நான் என்ன சொன்னேன், லாஸ்ட் டைமில் நம்மளுக்கு கோ த்ரூ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லா கொஷின்ஸ் இருக்குது, அதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். ஸோ அந்த விஷயந்தான் நம்ம செஞ்சோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய பிஇஓ இல்லை எஸ்ஜிடியில் ஒரு ஹேண்டில் கொண்டு போகலான்னு சொல்ல டிஸ்கஷன் இருக்குது. நீங்கள் எவ்வளோ அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதை கமெண்டில் போடுங்க. ஸோ அதுக்கான நெரேட்டிவ் செட் பண்ணி அந்த நெரேஷன் கொண்டு போயிடலாம். அந்த எக்ஸாம் அப் டு எக்ஸாம் வரைக்கும் கொண்டு போகலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்குதுங்க. ஸோ அப்போ வரும்பொழுது இதுக்கான ஒவ்வொரு பர்சன்ஸும் உங்களுக்கு இன்வால்வ் ஆகி அந்த சப்ஜெக்டை உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. எங்களுடைய பெஸ்ட்டு நாலேஜை அதில் சப்ஜெக்டில் கொடுப்போம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பேப்பர் 1ங்க இது. பேப்பர் 1 டிஇடியில் பேப்பர் 1 பார்க்க போகிறோம். பேப்பர் 1 பாருங்க, எனக்கான ஆன்சர்ஸை பாருங்கள். சரிங்களா? சரி, கிவன் பிலோ ஆர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1 கொடுத்துக்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துக்கிறாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் செக் பண்ண போகிறோம். சரிங்களா? சரி, அப்போ a suffix is an affix which is placed before the root word. அப்போ சஃபிக்ஸ் அஃபிக்ஸில் ஒன்று தான், ஆனால் கண்டிப்பாக சஃபிக்ஸ்ன்றது என்னென்னா பிஃபோர் கிடையாது, ஆஃப்டர். அப்போ இது கண்டிப்பாக தவறுங்க. ரைட்டுங்களா? சரி, அடுத்தது சிலபிஃபிகேஷன் இஸ் த ஹேக் ப்ராசஸ் ஆர் மெத்தட் ஆஃப் ஃபார்மிங் ஆர் டிவைடிங் வேர்ட்ஸ் இன்டு சிலபிள்ஸ். கண்டிப்பாக தெரியும், சரியானது கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட். அப்போ ரெண்டாவது மட்டும் சரிங்க. அப்போ ஃபஸ்ட்டு தவறு. அப்போ எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்த்துக்கலாமா? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட் அப்படின்னா 4th ஆப்ஷன். ஸோ எக்ஸாமினேஷனில் நானும் ஒரு என்ன சொல்கிறேன்னா, இங்கிலீஷினுடைய கொஞ்சம் அச்சப்படக்கூடிய ஆளாக இருக்கிறேன். அப்படின்னா நான் இங்கிலீஷ் படிக்கல, எனக்கு என்ன ஐடியா வரும் அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக 15 கொஷின் தாராளமாக எடுத்துருக்கலாம். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஒரு தடவையாச்சும் அந்த சப்ஜெக்டுடைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம்னா. சரி, அடுத்தது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் கேன் பி மேட் யூஸிங் த 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் அன் என்ன வருங்க? அட்ஜெக்டிவ். கண்டிப்பாக அட்ஜெக்டிவ் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் வேர்ப்லேயும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? டால், டாலர், டாலஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாய்ப்பு இருக்குது. அட்வர்ப் வேர்பில் அட்வர்ப்லேயும் அது வரலாம், அட்ஜெக்டிவ் வரலாம். பட்டு நம்மளோட புக்கில் ஃபெமிலியர் பண்ணிக்கிறதுனா அட்ஜெக்டிவ் ஒருவேளை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அட்ஜெக்டிவ் போட்டிங்கன்னா 90% இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்குப்போ அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா? சரி, அடுத்தது சூஸ் த கரெக்ட் plural form of the word sister-in-law from the option given. இது நடத்திருந்தோம் நம்ம. சரிங்களா? லா வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத plural form சொல்லிடுறோம். இது எல்லாருக்கும் தெரியும், யாரும் மிஸ் பண்ண போகிறது கிடையாது. எங்கன்னா சிஸ்டர்ஸ் இன்லா, சி ஆப்ஷன். ஓகேங்களா? சரி, சிஸ்டர்ஸ் இன்லா. ஓகே, இந்த கூட அவசரத்தில் லாஸ் இது பார்க்காம பிசி தான் யாராவது போட்டதிங்கன்னா கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பட் அடுத்ததில் பார்த்துடலாம். சரி, அடுத்த கொஷின்ஸ் என்ன இருக்குது? திரும்ப இப்படி வரணுமா? ஓகே, 64 கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். Choose the answer from the option given to fill in the blank in the sentence below. Okay, all teachers liked Sarin because she was the student in class. என்னது? மோரா, மோஸ்டா, இல்லை நாட்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ ஸ்டடியஸ்ட் ஸ்டூடெண்ட்டா? மோஸ்ட் ஸ்டடியஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்ட், கண்டிப்பாக பி ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா? சரி, அடுத்தது ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன் ஆஃப் த சென்டென்ஸ் பிலோ ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன். இது கொடுத்துருக்குறோம். எஸ்வி ஐஓடி போல் எல்லாம் அந்த கொஷின்ஸ் கலெக்ஷனில் தான் நம்ம கொடுத்தோம். ஸோ அப்படியே மை ஃபாதர் ப்ரெசன்டட் மீனா மை ஃபாதர் ப்ரெசன்டட் மீ எ வாட்ச். அப்போ எஸ் பி நான் சொன்னேன். உயிரோடு இருக்கிறவங்க உயிர் இல்லாத இருக்கிறவங்க பாருங்க, எடுத்து பாருங்க, அந்த வீடியோவில் சொன்னது இருக்கும். என்னதுங்க? ஐஓ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்
டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ கண்டிப்பாக என்னதுங்க ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்தது 66. Choose a suitable conjunction from the given option to combine the sentence given below. ஓகேங்களா? இதுலேயும் நம்ம பேசியிருந்தோம். மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். நான் அந்த பர்சன் தான். இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டாக இருக்குதா? அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், பட் ஆனால் அங்கே அதான ட்விஸ்ட்டு, இட் ரெக்வயர்ஸ் ஹார்ட் ஒர்க் அண்டு கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா? சரி, அப்போ நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கும்பொழுது கீழே இருக்கிற ஆப்ஷனே உங்களுக்கு தேவையில்லை, அதுதான் நமக்கு தெரியுமே. ஆனான்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே, அடுத்தது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஜம்பிள்டு சென்டென்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ரீஅரேஞ்ச் பண்ணணும். சென்டென்ஸை சஃபுல்லாக இருக்கும், நம்ம கண்டிப்பாக ரீஅரேஞ்ச் பண்ணணும். ரவி ரீச்சஸ் ஹிஸ் ஆஃபீஸ் அட் 9 AM ஷார்ப். அப்போ 9 மணிக்கு போயிடறான். ஹீ ஃபினிஷஸ் ஹிஸ் ஒர்க் அட் 5 PM. அப்போ இது கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி 1,2 அப்படின்னு இருக்கலாம். சரிங்களா? தொடர்ச்சா 1,2ன்னு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் கூட அப்படியே வச்சு கண்டுபிடிக்கலாம். ரவி கெட்டப்ஸ் இயர்லி மார்னிங் எவ்ரிடே. ஹீ ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர் எவ்ரிடே. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறான், நியூஸ் பேப்பர் படிக்கிறான், ஆஃபீஸ் போகிறான், ஒர்க்கை முடிக்கிறான். சரிங்களா? இப்போ 3, 4, 1, 2 இது ஜஸ்ட் நீங்கள் படித்த உடனே ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அடுத்தது செலக்ட் அப்ரோப்ரியேட் ரைம் ஸ்கீம் இன் த given stanza. Choose the answer from the option given. ஓகேங்களா? சரி, இந்த ரைம்லாம் நம்மளால் கண்டிப்பாக தெரியும். ஓகே, கீழே கொடுக்கலாம். அப்படி கண்டினியூஸாக கொடுத்துருக்குறாங்க. நம்மளால் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் தான். ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் த ரியல் வெல்த். ஓகேங்களா? அடுத்தது நர்ச்சர் தம் லைக் யுவர் ஹெல்த். அப்போ வெல்த்து ஹெல்த்து ஒரே சவுண்டில் வருதா? அப்போ 2 ஒரே சவுண்ட் வந்தால் ஒரே லெட்டர்ஸ் கொடுத்துக்கலாம். ஏஏ. ஷோ கேர் அண்ட் அஃபெக்ஷன் வித் ஆல் யுவர் ஜஸ்ட். அப்போ இது ஜஸ்ட். இட் வில் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட். அப்போ இது 2 ஒரே சவுண்டில் இருக்குது. அப்போ பிபி. ஆப்ஷன் என்னன்னா ஏஏ பிபி. ஓகேங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை பார்த்துருந்தா கூட ஆன்சர் பண்ணது. பட் இது நம்மளால் 69 பண்ணியிருக்க முடியுமானா வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். சரிங்களா? ஐடென்டிஃபை த வேர்ட் இன் த லிஸ்ட் பிலோ விச் இஸ் கரெக்ட்லி ஸ்பெல்ட். நமக்கு ஸ்பெல்லிங் தெரியுமானா தெரியாது. ஃபோனோ டெலிபோர்ட். ஃபோனோ டெலிபோர்ட். டெலிபோர்ட்ருந்து ஞாபகம் டெலிபேட் டெலிஃபோன் அப்படின்றத மைண்டில் வச்சா கூட வரலாம் அப்படின்றது ஒன்று அப்படி வேணால் ஒரு கெஸ்ஸிங்கில் பண்ணியிருக்கலாம். பட் பி போட்டிருப்போமா டி போட்டிருப்போமான்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ டெலிஃபோன்ன்றது ஓகே, இப்படி வச்சு ஒரு கெஸ்ஸிங் பண்ணி வேணால் போட்டுக்கலாம். ஃபோனும் டெலிஃபோனும் அப்படி சேர்ந்து ஒரு காம்பினேஷன் திங்க் பண்ணியிருக்கலாம். பட் நம்ம எப்படி திங்க் பண்ணோம், அந்த நேரத்தில் எப்படி பண்ணோம் அப்படின்றது இப்போ நம்ம ஜட்ஜ் பண்ணுறது தப்பு. ஓகேங்களா? சரி, அடுத்தது 70வது கொஸ்டின். Choose the answer from the option to fill in the blank in the sentence below. Words like it's, there is and that's are words with omitted letters. ஓகேங்களா? இதுதான் நான் omitted lettersன்னு சொல்லி அந்த வீடியோவில் பேசிட்டு இருந்தேன். என்ன நான் சொன்னேன்னு டவுட்டாக தான் இருக்குது. omitted letters which are replaced in written English with an apostrophe. These words are. அப்போ கண்டிப்பாக ஒரு சில எழுத்துக்களை எடுத்துட்டு நீக்கிட்டு அது அப்போஸ்ட்ரோஃப் போட்டு ஐ ஹேட் அப்படின்றத இப்படி எழுத மாட்டோம். சரிங்களா? அப்போ சில எழுத்துக்களை எடுத்துட்டு அப்போஸ்ட்ரோஃப் போட்டு எழுதுவோம் இல்லையா? இப்படி எழுதுவோம் இல்லையா? ஐ ஹேட்ன்றதை எப்படி எழுதிக்கணும்? ஒரு நீக்கிட்டு எழுதணும். அதுக்கு பேர் என்ன? கான்ட்ராக்ஷன். அதுக்கு பேர் என்னன்னா கான்ட்ராக்ஷன். ஓகேங்களா? சரி, இது நாம் நம்மளுடைய வீடியோவில் சொல்லிக்கும்பொழுது கண்டிப்பாக டிஸ்கஷன் சொல்லியிருப்போம். பட் கான்ட்ராக்ஷன்ற வேர்டு அந்த இடத்துல மென்ஷன் பண்ணாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. சரி, கீப் ஆன் என்ன பண்ணுங்க? இப்போ நீ செய்யுங்க, தொடர்ச்சா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதா கீப் ஆன். அதுக்கான மீனிங் தானே கேட்குறாங்க. அப்போ கீப் ஆன்னா தொடர்ச்சா டு கண்டினியூ டூயிங் சம்திங். அப்போ ஏக்கு 3 உடனே முடிஞ்சிருச்சு பாருங்கள். அதிலே ஒரு ஆப்ஷன் கிடச்சிருச்சு. ஏக்கு 3 அதிலே ஒரு ஆப்ஷன் கிடச்சி. ஆனால் ரொம்ப ஈஸியாக கொடுத்துக்கிறாங்கப்பா. சரி, ஏக்கு 3 டு கண்டினியூ டூயிங் சம்திங். ஓகேங்களா? ஒரே ஆப்ஷன் தான். பிக்கு 4ன்னு அதில் வச்சு தெரிஞ்சுக்கலாம். பி கால் பேக். அப்போ என்ன சொல்லலாம்? டு ரிட்டன் ஏ ஃபோன் கால். லுக் ஆஃப்டர் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்? டேக் கேர் ஆஃப். ஓகேங்களா? சரி, லுக் ஆஃப்டர் இதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக டேக் கேர் பண்ணிக்கிறான்னு அர்த்தம். கெட் இட் ஆஃப் அப்படின்னா என்னது? எலிமினேட். ஓகேங்களா? சரி, அப்போ டி ஆப்ஷன். ஓகே,
Select the word from the option given to fill the blank in the sentence below. Growing plants, vegetables and flowers in called horticulture. தோட்டக்கலை கரெக்டா? சரி, இது வராது. அக்ரிகல்ச்சரா ஹார்டிகல்ச்சரான்றதை வந்து மட்டும்தான் நமக்கு தோணும். ஹார்டிகல்ச்சர். ஓகேங்களா? 73மே எதுவுமே கண்டிப்பாக நம்மளால் மேட்ச் த ஃபாலோயிங் எதுவுமே ஸ்கிப் பண்ணுற அளவுக்கு இல்லை. பேப்பர் 1 கண்டிப்பாக ஈஸியாக அடிச்சிருக்கலாம். மேட்ச் த சீசன் கொடுத்துருக்காங்க லிஸ்ட் 1ல். அதனுடைய சேஞ்சஸ் நோட்டிசபிளாக பண்ண சொல்கிறாங்க. ஆட்டம் அப்படின்றத ஒன்று தெரிஞ்சாவே போதும். ஆட்டம்னா என்னதுன்னா இலையுதிர் காலம். ட்ரீஸ் ஹாவ் நோ லீவ்ஸ் ஆன் தம், அதுக்கிட்ட இலை இல்லாதது. அப்படின்னா டிக்கு 1 அப்படின்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன் எங்கப்பா? டிக்கு 1 ஒரே ஒரு ஆப்ஷன் தான், பி ஆப்ஷன். டிக்கு 1. சரிங்களா? சரி, அப்போ சம்மர் அப்படின்றது என்னது? A2. ட்ரீஸ் செட் தேயர் லீவ்ஸ். ஓகேங்களா? சரி, அடுத்தது இங்கே போட்டுக்கிறோம். சாரி, சம்மர் அப்படின்றது ஏ சம்மர். உங்களுக்கு பார்த்துக்கோங்க, A4 கிடையாது. பிரான்ச்சஸ் ஆர் ஃபுல் ஆஃப் நியூ க்ரீன்ஸ் லீவ்ஸ் அப்படின்றது. ட்ரீஸ் வந்து ஆட்டம் அப்படின்றது பி ஆப்ஷன். கரெக்டு தான். A2 ஏக்கு 2 சம்மர். ட்ரீஸ் செட் தேயர் லீவ்ஸ். ஓகேங்களா? சரி, அடுத்தது B3 பிரான்ச்சஸ் ஆர் ஃபுல் ஆஃப் நியூ க்ரீன் லீவ்ஸ். சரிங்களா? ஸ்ப்ரிங் வசந்த காலத்தில். வின்டர் என்னதுங்க? C4 ட்ரீஸ் ஸ்ட்ரெச் தேயர் லீஃப் பிரான்ச்சஸ் டுவர்ட்ஸ் த சன். ஓகேங்களா? ஆட்டம் ட்ரீஸ் ஹாவ் நோ லீவ்ஸ் ஆஃப் த இலையுதிர் காலம். இலையுதிர் காலம். சரிங்களா? சரி, அடுத்தது ஃப்ரேம் எ சூட்டபிள் கொஷின்ஸ். ஃப்ரேம் எ சூட்டபிள் கொஷின்ஸ். ஒரே நிமிஷங்க. ஃப்ரேம் எ சூட்டபிள் கொஷின்ஸ் ஃபார் த கிவன் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஹீ ட்ராங்க் காஃபி டுவைஸ் எ டே அப்படிங்கிறாங்க. எது வந்து சூட்டபிள் கொஷின்? நம்ம விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அப்படின்னு தமிழில் படிப்போம்ல, அதே தான் கொடுத்துக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. சூஸ் த ஆன்சர் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். அப்படின்னா ஹவு டிட் ஹீ ட்ரிங்க் காஃபி, அவன் எப்படி குடித்தானா கேட்டுக்கிறாங்க. எத்தனை முறை குடிக்கிறான்றதை பற்றி சொல்கிறாங்க. எத்தனை அப்படின்றத இங்கே தான் இருக்கணும். ஹவு அப்படின்றது எப்படி, வேர் எங்கே, இதெல்லாம் இல்லை. ஹவு ஆஃபன். அப்போ இதெல்லாம் இல்லைன்னா இதுதானே ஆஃபன் அடிக்கடி. அப்போ எத்தனை முறை அப்படின்றத இங்கே மென்ஷன். ஹவு ஆஃபன் டிட் ஹீ ட்ரிங்க் காஃபி அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா? அடுத்தது 75வது சூஸ் த கரெக்ட் கொஷின் டேக். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள். இது நாம் சொன்னோம், அதனால தான் இது சொன்னேன். அதை நிறைய சொல்லலை. நம்ம இருக்கக்கூடிய கொஷின் பேங்கில் எதை கலெக்ட் ஆச்சா சொன்னோம். யூ வில் கம், வில் வந்துக்குது. அப்போ கண்டிப்பாக நெகட்டிவ் வரணும். வில் நாட் யூ ஓன்ட் யூ. ஓகேங்களா? சரி, அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட்லி ஃபங்க்சுவேட்டட். ஓகேங்களா? சரி, நமக்கு கொடுத்துக்கிறது பாரதி ஈஸியர் தமிழ் போயட் அப்படின்னு சார் சொன்னார். பட் இன்னொரு சம்டைம்ஸ் இதுவும் ரைட் அப்படின்றத சொல்லிக்கிறாங்க. பட்டு ஃபுல் ஸ்டாப் ஃபங்க்ஷன்ஸில் ஃபுல் ஸ்டாப் இல்லைன்ற மாதிரி ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ பட் இது வந்து டிஆர்பி வரப்போ பார்த்துக்கலாம். டி போட்டுக்கிறீங்க, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருங்க. மற்றது அவங்க ஆன்சர் பண்ண பிறகு பார்க்கலாம். சரிங்களா? சரி, இது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்லாம் நமக்கு கண்டிப்பாக சொல்லியிருந்தோம். இதில் என்ன ப்ரிஃபிக்ஸில் எது இல்லை அப்படின்றா நாட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ப்ரிஃபிக்ஸ்னால் ரீலோடு கண்டிப்பாக வரும். முன்னாடி இருந்தால் தானே ரீசெட் கண்டிப்பாக வரும். அடுத்தது ரீஎவாலுவேட், ரீஒபே அப்படின்னு வருமா? வராது. ஓகேங்களா? சரி, அப்போ ஆன்சர் சி ஆப்ஷன் தான். அடுத்தது 78th கொஷின்ஸ். ஏ ஓகே, ஏ டேஷ் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேக் ஆஃப் டாக்ஸ். இப்போ தேர்டாக இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன் இருக்குது. சரி, அடுத்தது ஏ டேஷ் ஆஃப் கீஸ் அப்படின்னா கேகிள். இப்போ என்னதுங்க? பிக்கு 1ன்னா ஏ ஆப்ஷன் தான். சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கலாங்களா அப்படின்னா எ ஸ்வாம் ஆஃப் ஃப்ளைஸ். அடுத்தது எ பேண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? சரி, அப்போ ஓரளவுக்கு மேட்ச் வந்து சப்போர்ட் பண்ணுதுங்க. அந்த ஆட்டம் அதுலேயுமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது நமக்கு அந்த நேரத்தில் தெரியுமானா இந்த போல் சில பேர் இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. பட் இங்கிலீஷில் லாங்குவேஜில் நல்ல ஸ்கில் இருக்கிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்க. வாட் இஸ் த ஃபீமேல் ஆஃப் ஃபாக்ஸ், அதாவது இளம் பிரளயத்தில் அது என்ன கூப்பிடுவோம் ஃபாக்ஸ்க்கு அப்படின்னா பெக்சன். சரிங்களா? சரி, நம்ம
தமிழில் படிக்கிறதே தான் இதில் இருக்குது. பட் இது பாருங்கள், 80வது கொஷின் நம்ம சொல்லியிருந்தோம். இது நம்ம 80வது கொஷின் நம்ம சொல்லியிருந்தோம். ராகுல் டேஸ் ப்ராக்கெட்டில் பேட் வெல் சின்ஸ் த 25th ஓவர். அப்போ சிங்குலரில் ஈஸி இட் அதை மென்ஷன் பண்ணி வரும்போது என்னென்னா ஹேஸ், ஓகேங்களா, சின்ஸ் சொன்னால் வில் ஹேவ் பீன், ஓகேங்களா, ஹேஸ் பீன் வெயிட்டிங் நடந்துட்டு இருக்குது. ஹேஸ் பீன் வெயிட்டிங் இல்லை, ஹேஸ் பீன் பேட்டிங். பேட் தானே பண்ணுறாங்க, வெயிட்னா வெயிட்டு, ஓகேவா. சரி, இங்கே பேட்டிங், ஓகேங்களா. சரி, இதே கன்யூஸாக ஒரு கொஷின்ஸு இருந்ததாக பார்த்தேன், இருக்குது 81. அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஃபார்ம் த வேர்ப் வித் இன் த ப்ராக்கெட், அதுக்கு சொல்லிக்கிறாங்க. அப்போ சி ஹேஸ் பீன் ஸ்டடியிங், ஓகேங்களா. ஸோ இது ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் 2 கொஷின் தூக்கி இருக்கலாம். கண்டிப்பாக இதை நம்ம சொல்லியிருந்தோம், நமக்கு தெரிஞ்ச ஐடியாவில் சொல்லியிருந்தோம், ஓகேங்களா. சார் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சதில் உங்களுக்கு இப்படி பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன் சூஸ் த கரெக்ட் செட் ஆஃப் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் நம்மளை பற்றி சொல்லிக்கிறது பொசசிவ்னா, அப்போ மை, அவர், யுவர்ஸ், ஹிஸ் அப்படின்றது வரும், ஓகேங்களா. அப்போ 82க்கு ஏ ஆப்ஷன், ஓகேங்களா. அடுத்தது 83. A dialogue is a mostly dash language, informal language, ஓகேங்களா. அடுத்தது whereas speech is mostly என்னது ஃபார்மல் லாங்குவேஜ். ஸ்பீச்னா இப்போ நல்லா பேசணும். நான் சம்டைம்ஸ் வந்து இந்த லாங்குவேஜ் இன்ஃபார்மலாக தான் பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணிக்கிறோம், டைலாக் பண்ணிட்டு தான் இருக்கா. டைலாக் டிஸ்கஷன் தானே போகுது. அப்போ இன்ஃபார்மலாக தான் சில நேரத்தில் பேசுகிறோம். ஃபார்மல்னால் ஸ்பீச் கொடுக்கறது, ஓகேங்களா. அப்போ ஆன்சர் ஓகே வரல. இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம், இன்ஃபார்மல் அப்படின்றது என்ன சொல்லலாம், ஸ்போக்கன். ஃபார்மல் அப்படின்றது என்ன சொல்லலாம், ரிட்டன். ஸோ அப்போ ஆன்சர் பி, ஸ்போக்கன் ரிட்டன், ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்தது ஐடென்டிஃபை த ஆட் வேர்டு. ஆட் மேன் அவுட் மாதிரி ஹார்ட் வேர்டு கேட்டுக்கிறாங்க. இதில் எது ஆட் வேர்டுனா எனோமரஸ், இக்னேட்டிவ், இதில் மேசிவில் மார்வலஸ், இதுங்க மார்வலஸ், ஓகேங்களா. சரி, இது பார்த்தீங்களா, இது நம்ம சொல்லியிருந்தோம்பா, ஓகேவா. சூஸ் த கிளிப் வேர்டு. கிளிப்டு வேர்டு சொல்லியிருந்தோம், ஓகேங்களா. ஸ்பெக்டக்கல்ஸ் அப்படின்றது என்னென்னா, இதுலேருந்து எதை எடுக்க, ஸ்பெக்ஸ் அப்படின்றது சொன்னோம்னாவே அது எதை சொல்லுது, எதை ரெஃபர் பண்ணுது, சரி எதை குறிக்குது, ஸ்பெக்டக்கல்ஸாக குறிக்குது. ஸ்பெக்டக்கல்ஸ்லேருந்து கிளிப் வேர்டு என்ன எடுக்கிறோம், ஃபெக்ஸ் அப்படின்றத சொல்கிறோம், ஓகேங்களா. இது யாரும் தப்பு பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்தது ஐடென்டிஃபைட் த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஃப்ரம் த லிஸ்ட் பிலோ. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் எதுங்க, கண்டிப்பாக ஹாப்பினஸ் தான், உங்களுக்கே தெரியும். அடுத்தது 87. டீம் வில் யூஸ்வலி ஆர்கெஸ்ட்ரேட் passes, dribbles, so that the ball travels up the field, thereby helping them to score. Team will usually orchestrate passes and dribbles so that the ball travels up the field, thereby helping them to score. ஓகேங்களா. இதில் ஆர்கெஸ்ட்ரேட் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, அவங்க சேர்ந்து அந்த விஷயத்தை செய்கிறத, அப்போ கோஆர்டினேட் சேர்ந்து செய்கிறத பற்றி தான் பேசுகிறாங்க, ஓகேங்களா. நான் பாருங்கள், நமக்கு தகுந்த மாதிரி தான் படிக்க தெரியுது, அப்படி தான் படிச்சிருக்கிறேன். பட் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோடனே தெரியுது, அவங்க சேர்ந்து இந்த வேலையை செய்கிறப்ப ட்ராவல்ஸ் அப் பண்ணுறது, அப்போ கோஆர்டினேட் தான் இதுக்கு வந்திருக்கும். ஆன்சர் என்ன இருக்கும், கோஆர்டினேட், ஓகேங்களா. சரி, அடுத்தது 87க்கு அப்புறம் 88. இதில் ஃபிகர்ஸ் ஆஃப், இதில் பாருங்கள், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருந்தாங்க கிடையாது. விச் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் டெஃபைன் இன் த சென்டென்ஸ் பிலோ, சூஸ் ஃப்ரம் கிவன் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறப்ப நமக்கு படித்து பார்த்துருக்கணும். ஒரு 8 to 9 நீங்கள் ரிப்பீட்டடாக படிச்சிருந்தீங்களாமே போதுமானது. த ரெப்பிட்டேஷன் ஆஃப் எ சர்டன் வேர்ட் ஆர் எ ஃப்ரேஸ் அட் த பிகினிங் ஆஃப் சக்ஸசிவ் லைன்ஸ். தொடர்ச்சியாக எல்லா லைன்லேயும் வரக்கூடிய வேர்டு இருக்குது அப்படின்னா, ஆஃப் ரைட்டிங் ஆர் ஸ்பீச், பேசும்பொழுதோ எழுதும்பொழுதோ, அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அனப்போரா. என்ன சொல்லுவாங்க, அனப்போரா, ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்தது ஐடென்டிஃபை த ரைட்டர் ஆஃப் திஸ் கோட். என்ன கோட் சொல்லியிருக்கிறாங்க, ரைட்டிங் இஸ் ஈஸி, ஆல் யூ ஹாவ் டு டூ தீஸ். பாருப்பா, இது நான் அப்போ படித்தது இப்போ நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா இது படிக்க முடியாமல் நானும் அப்போ மாற்றி தான் படித்தேன், ஏன்னா டைப் பண்ணுது, அதே கொடுத்து வச்சுக்கிறாங்க. மார்க் த வைன். ரைட்டிங் இஸ் ஈஸி, ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ். கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோ ஒரு 20 நிமிஷம் அப்படி வேகமாக வச்சு பார்த்துருந்தீங்களா கூட ஒரு 10 கொஷின்ஸ் நம்ம அதுக்குள்ளாரே இருந்திருக்குது, 2 வீடியோவில்.
ஓகேங்களா? அதாவது 6வது 7வது 8வது மொத்தம் 6 விடிதா. அடுத்தது given below are 2 statements. A granary is a storehouse for the threshed grain. ஆமாம், கண்டிப்பாங்க. ஓகேங்களா? சரி. அடுத்தது cannery is a place where food is packed in cans and tin. கேனரின்றது இந்த எதுலைங்க ஃபுட்டு வந்து பேக் பண்ணக்கூடிய அந்த கேன்ஸ் டின் இருக்குது, அது கேனரின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ரெண்டுமே ரைட்டு, கரெக்டாக தான். கீழே ஆன்சர் ரெண்டுமே தான் ரைட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 கொஷின்ஸ் பேப்பர் 1 முடிஞ்சிருக்குது. எத்தனை பேர் எடுத்துருக்கிறீங்கன்றதை கமெண்ட் அடிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்ன தேவையானதாக கொடுக்கலாம். தேங்க்யூ.